ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன மாதம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதம்லாம் முடிஞ்சிருச்சு. 3 மாதங்கிற பாருங்கள், 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த 6வது மாதமே முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஸோ 6வது மாதமும் முடியறதுக்குள்ள சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்களுக்கு ஜூன் 27 இதுவே கடைசி நாள் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ சிவன்மலை ஆண்டவர் பெட்டிக்கு இணையாக இந்த வாக்கானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்ன வாக்கு அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சிவன்மலை வாக்குக்கேற்ப உங்களுக்கு கிரகங்களால் என்ன வாக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் பலன்கள் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். அதோடு இந்த சிவன்மலை வாக்கில் எப்படி முருகருடைய அருளால் நல்லது நடக்குமோ, இந்த முருகருக்கு உகந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லது நடக்கும். ஸோ முருகருக்கு உகந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிறத விட இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ முதல்ல பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன். அதனால் முதல்ல பலன்களை தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு என்னங்கிறது சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களை குறிப்பிட போகிறேன். அதனால் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பலனை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரி வாங்க, என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அஸ்வினியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூனுடைய 27 கடைசியாக முன்னேற்றமாக இருக்க போது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியாக்குவார். வருமானத்தை அதிகரிப்பார். தொழிலில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வந்தாலும் குரு பார்வை உண்டாவதால் விரயம் எல்லாம் சுப விரயமாக மாறும். உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். நெருக்கடிகள் இருந்தால் நீங்கும். பொருளாதார நிலைங்கிறது உயரும். சிலருக்கு புதிய சொத்துங்கிறது சேரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனக்குழப்பங்கிறது அடையும். தேவையற்ற சிந்தனைகள் போகும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் உண்டாகும் என்றாலும் அவை எல்லாமே சரியாகும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உடல்நிலையில் தோன்றிய பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கூடும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். முதியவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்த இடம் தெரியாமல் நீங்கும். ஆரோக்கியம் சீராகும். பெண்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் விலகும். நன்மையான நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆக்சுவலி இந்த ஜூன் தான் கடைசி 27 நாள் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு காரணம், அன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் அன்றைக்கி வழிபாடு செய்திங்கன்னா எடுத்த வேலைகள் வெற்றியாகும். யாருன்னா விளையாட்டு விநாயகரை இந்த நாளில் வழிபாடு செய்யணும். விளையாட்டு விநாயகரை இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்திங்கன்னா வினையெல்லாம் நீங்கும். நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது.
உழைப்பால் உயர்ந்தடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 27 கடைசி நன்மையாக இருக்க போகுது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பொன் பொருளுங்கிறது சேரும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். ஏழரை சனியின் சங்கடங்கள் விலகும். மருத்துவமனையில் நீங்கள் மருத்துவமனையில் ஏறி இறங்கி வந்த உங்களுக்கு உடல்நிலையெல்லாம் சீராகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். லாபராகுவால் ஆதாயம் கூடும். கையில் பணம் பொருளோ மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனதில் நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். விவசாயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எண்ணம் உண்டாகும். உங்களுக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் 27 தான். ஸோ அன்னைக்கு நீங்கள் சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா சங்கடம் விலகும். அதனால் அன்னைக்கு நீங்கள் சனீஸ்வரருக்கு விளக்கேற்ற மறக்காதீங்க. இது பரணியில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இதில் பிறந்தவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையோடு திட்டமிட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஜூன் 27 யோகமாக இருக்கும். ஆத்மகாரகன் சூரியன் திகிரி வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலும் திகிரியமும் கூடும். எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். உடலில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் வரும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்ததை அடைந்துவிட்ட நிம்மதி உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் ஜூன் 27 வரை சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களை வேகப்படுத்துவார். உற்சாகத்தோடு செயல்பட வைப்பார். குரு பார்வைகள் அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் திடீர் வாய்ப்பு தேடி வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அப்புறம் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்படும். ஏழரசனின் பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போகும். பெண்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு இல்லை, அதிர்ஷ்ட நாள் அப்படிங்கிறதுனால அதிகாலையில் சூரியனை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் வெற்றி உண்டாகும். அதோடு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பண்ணிடுங்க. ஸோ இதுதாங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்ட பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு கிரகங்களால் கவலைகளும் கஷ்டங்களும் தீர எளிமையான முருகன் பரிகாரம் இதை செய்திடுங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என்பது அருணகிரிநாதருடைய வாக்கு. முருகனுடைய பெயரை சொன்னாலே அவர்களுடைய வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் தேடி வரும் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான மனதார வேண்டிக் கொண்டு வீட்டிலேயே எளிமையான பரிகாரம் ஒன்றை தொடர்ந்து செய்து வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி அளவில்லாத ஆனந்தத்தை பெற முடியும். நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா பலருக்கும் பலன் கொடுத்த பரிகாரம் இது. அதனால் மேச ராசிக்காரங்க செய்திடுங்க. வாழ்க்கையில் அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சிலர் வாழ்க்கையில் அளவில்லாத கஷ்டங்களும் தடைகளும் அனுபவித்து கொண்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தீராத கஷ்டத்தில் தவிக்கிறவங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீர வழி கிடைக்காத என திண்டாடி கொண்டிருக்கிறவங்க கை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான முருக மந்திரமும் சக்தி வாய்ந்த அதே சமயம் மிக எளிமையான பரிகாரமும் இது. ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பலிக்காது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு உகந்த சர்க்கோண கோலம் போட்டு அந்த கோலத்தில் 6 விளக்குகள் ஏற்றி வைக்கணும். முருகா, இந்த விளக்கை ஏற்றுக்கிட்டு என்னுடைய பிரச்சனை சரி செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளும். இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்து பயன்பெறுங்க. இதுதாங்க பரிகாரம். இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறதையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.